அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடப்படுற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல சிம்ம ராசிக்கு உங்களுடைய அக்டோபர் மாத கிரகநிலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், கேது இந்த 4 கிரகங்களும் இருக்குது மாத ஆரம்பத்தில். 3ஆம் இடத்துல சுக்கிரன், அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி, 8ல் ராகு, 10ல் குரு, 11ல் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சிம்ம ராசிக்கு சாதகமான காலகட்டமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான காலகட்டம் தான். முக்கியமாக அக்டோபர் மாதம் பாதிக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதாவது 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தூக்கமே கிடையாது. ஓகேங்களா? சிம்மராசி ஏன்னா 7ல் சனி 8ல் ராகுன்னா எப்படி தூக்கம் வரும் இல்லையா? திருமண வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் பூதாகலமாக கிளம்பிகிட்ருக்கும், ஆல்ரெடி கிளம்பியிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 7ல் சனி ஏன்னா சிம்மத்துக்கு முதல் எதிரியே சனி தான். ஓகேங்களா? சூரியனுக்கும் சனிக்கும் எப்போவுமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கும் சாட்டர்ன் சனிக்கும் எப்போவுமே நேர் எதிர். அவர் ஒளின்னா ஒரு இருட்டு, நீல கலர் இருட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயம். அதாவது சூரியன் ராஜா அப்படின்னா, சனி ரொம்ப தொழிலாளி, கூலி தொழிலாளி மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதிகாரம்னா இவர் ரொம்ப பணிஞ்சு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது, ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ரகதியில் உங்கள் ராசியவே கொடூரமாக பார்க்குறாரு. அது நேர்கொண்ட பார்வையாக பார்க்குறாரு. அப்படின்னும்போது அப்போ என்ன ஆகும்னா, உங்களை தான் பார்க்குறாரு. உங்கள் ராசியை ராசியை உங்களை தான், உங்கள் உடம்பை தான் குறிக்குது. இப்போ சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடம்பை தான் குறிக்குதுன்னும் போது, உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா, முதல்ல கெடு போடுறது உங்கள் உடம்பு தான். ஓகேங்களா? ஸோ முதல்ல தூக்க பிரச்சனைகள் இருக்கலாம். 2வது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து, ஏன்னா 7ல் சனி 8ல் ராகு, 8ஆம் இடமும் பார்த்திங்கன்னா மர்ம உறுப்புகள், மறைவு ஸ்தானங்கள். ஓகேங்களா? அதாவது உடம்புல மறைவு விஷயங்கள் எல்லாம், இன்னர் பார்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதெல்லாம் குறிக்கிறது 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்துல ராகுன்ற இன்னொரு இருட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி இருக்கும். ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 4ஆம் இடத்துல அதாவது ஆரோக்கியத்தை குறிக்கிறது, சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். ஆல்ரெடி உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே சிம்மராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கான கரெக்டான மருத்துவரை போய் பார்த்து அதை சரி பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி அமையும் அது. இது ஒன்று. அதே மாதிரி சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக அமையும். வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே சாதகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் ரொம்ப கூடும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்கள் மேலே அவங்க அன்பு செலுத்துவாங்க. பரஸ்பர அன்பு பரிமாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். என்ன தான் 8ல் சனி 7ல் சனி 8ல் ராகு இருந்தாலுமே உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு 4 மற்றும் 9க்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய யோகம். அதாவது 4, அதாவது ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணம், இந்த 2த்துக்குமே வர்றவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஜீரோக்கு போயிட்டு அதாவது கடலில் விழுந்து தத்தளிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட, கடைசி நேரத்தில் கூட உங்களை கை கொடுத்து தூக்கணும்னு நினைக்கிறது, எப்படியாவது இவனை கை கொடுத்து தூக்கணும்னு நினைக்கிறது செவ்வாய் தான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, செவ்வாய் நல்லா இல்லைன்னா நீங்கள் நல்லா இல்லை, அவ்வளோதான். இவ்வளோதான் ஜோதிடம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட மெஜாரிட்டியாக சொல்லணும்னா இதுதான் நடக்கும். ஸோ அப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல பாவகிரகமாகி, அவர் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாகி, அவர் சிம்மராசிக்கு 11ஆம் இடத்துல போய் அமர்றது அப்படின்றது மிகப்பெரிய யோகம். ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு விஷயத்தில் சொத்து சேர்க்குற ஒரு அமைப்பு.
ஸோ அந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி சேரும் இந்த மாதம். அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிற விஷயங்கள், அதாவது ப்ராப்பர்ட்டியோ, ஒரு இடமோ, ஒரு வில்லாவோ, ஒரு வீடோ, ஓகேங்களா. ஸோ சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு டக்குன்னு சூப்பராக வந்து அமையும். வாஸ்துப்படி உங்களுக்குன்னு வந்து கரெக்டாக வந்து அமையும். முருக வழிபாடு அதிகமாக பண்ண உங்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் தீர்ந்து இன்னும் வேகமான நல்ல வளர்ச்சி அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புதன் பகவான் 2ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதாவது புதனும் செவ்வாயும் நல்லா இருந்துட்டா சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்கெலாம் வந்து நல்ல காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து ஏன்னா ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கிறது எல்லாமே புதன் தான். நீங்கள் வந்து குடும்பம் நல்லா இருக்கணுன்னாலும், நீங்கள் பேசுகிற பேச்சு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கணுன்னாலும், அடுத்தபடியாக வந்து உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணமும் கூட சரி புதன் செவ்வாய் கொடுத்தது தான். அதே மாதிரி சொத்து சேர்க்குற ஒரு அமைப்பு எல்லாமே செவ்வாயோடது, புதன் மற்றும் செவ்வாயோடது. ஸோ அந்த புதனும் செவ்வாயும் நல்லா இருக்கிறதுனால அக்டோபர் மாதம் ஃபினான்ஷியலாக பிரச்சனை இல்லாமல் சிம்ம ராசிக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலுமே 7ல் சனி 8ல் ராகு அப்படின்றது உடல் தொந்தரவுகள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதுக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் பண்ணும். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மருத்துவர் வந்து கரெக்டான மருத்துவரை போய் பார்த்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துரும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இப்போது திருமணம் செய்யலாமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பருவ வயசில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இதே 28 வயசு 30 வயசில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வேறு வழியில் நீங்கள் திருமணம் செஞ்சு தான் ஆகணும். இதே ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஒரு 2 வருஷம் தள்ளி திருமணம் பண்ணுறது நல்லது. ஏன்னா எதிர்க்க அஷ்டம சனியை வச்சுட்டு திருமணம் பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அப்படியே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே மகரம், கும்பம், மீனம் இதெல்லாம் வந்து செட் ஆகாது. பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லது. எல்லாத்த விட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சிம்ம ராசிக்கு இப்போ, ஓகேங்களா. ஏன்னா அஷ்டம சனி வந்து நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து ஹெல்த்து தான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். இப்போவே நீங்கள் வந்து உடம்பை கெடுக்காமல் பத்திரமா பார்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னும்போது பெரிய பெரிய பிரச்சனைகளில் வந்து சிக்கி தவிக்க மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக அதிலேருந்து வெளில வந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் முன்னாடி போய் சரண்டர் ஆகிடுங்க. அப்படி ஆகிட்டிங்கன்னாவே, ஆனால் ஆக விடாது, ஓகேங்களா. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். முருகர்கிட்ட செவ்வாய்க்கிழமை போய் நின்றுட்டிங்க அப்படின்னாவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் போய் சிக்க மாட்டீங்க. ஆனால் கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க விடாது, ஓகேங்களா. அவங்கள தடுத்துகிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேலை வரும், பிஸியாகவே வச்சுருக்கும். முருக வழிபாட்டை பண்ண விடாது, ஓகேங்களா. அதையும் ஏன்னா உங்கள் கர்மா வந்து பண்ண விடாமல் இருந்தால் தான் அந்த மாதிரி உங்களை படுத்தி எடுக்க முடியுன்றதுனால அப்படி பண்ணும். அதையும் மீறி தான் நீங்கள் வந்து முருக வழிபாடு தொடர்ந்து செய்யணும். அந்த மாதிரி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ணிகிட்டே வரும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாமல் அக்டோபர் மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமையும். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.